எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ML டிசைன்ஸ் சேனலுக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன அலங்காரம், இந்த வீடியோவில் என்ன அலங்காரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகருக்கு எப்படி முத்தங்கி அலங்காரம் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். விநாயகருக்கு எப்படி முத்தங்கி அலங்காரம் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே மரப்பாச்சி பொம்மையில் ஒரு முத்தங்கி அலங்காரம் போட்டிருக்கேன். இது நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த அலங்காரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக இந்த அலங்காரம் பண்ணது செய்கிறோம். ஏற்கனவே நான் போய் அவங்க வீட்டில் போயிட்டு அந்த விநாயகருக்கு டை எடுத்து கொண்டு வந்துட்டேன். டை எடுத்து அதில் எப்படி டை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோ, அது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குங்கிறதுனால அதை மட்டும் நான் காமிக்கலை. டை எடுத்ததை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது வேணும்னா அந்த மரப்பாச்சி பொம்மை அலங்காரத்தில் இருக்குது அந்த டை போடுறது. அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க்கு, அதை பார்த்துக்கோங்க. அது எப்படி போடுறது, அது எப்படி டை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த அலங்காரத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டை நம்ம பேப்பரில் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த பேப்பர் மேலே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த வெல்வெட் கிளாத்தை ஒட்டிக்கிறோம். ஏன்னா வெல்வெட் கிளாத்துக்கு ஒட்டினா தான் அது மேலே நம்ம நகையெல்லாம் ஒட்ட முடியும், நகையெல்லாம் பதிக்க முடியும் அதில். அதனால் முதல்ல அந்த வெல்வெட் கிளாத்தை எப்படி ஒட்டுறது அப்படின்னு பார்த்துக்கிறோம். நம்ம க்ளூ தடவி ஒட்டிக்கலாம், பேப்பர் க்ளூ ஒட்டிக்கலாம், இல்லைனா ஃபெவி க்ளூ ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை பார்த்து ரெடி பண்ணி ஒட்டிக்க வேண்டியதான். நான் க்ளூ கன் வச்சு அந்த க்ளூலேருந்து தடவி அந்த ஃபெவிக்கு இதை ஒட்டிக்கிறேன்னா, அதை அது மாதிரி ஒட்டினா தான் வெளியில் வராமல் இருக்கும் அந்த ஃபெவி கிளாத்து. அந்த திக்காக இருக்குல்ல, அந்த கிளாத்து திக்காக இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும். ஆனால் அதுதானே பேஷு, அதுதான் முக்கியம். அதை ஒட்டிக்கிட்டால் தான் கரெக்டாக வரும். அதனால் நம்ம அதை ஒட்டிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை ஒட்டி முடிச்சாச்சு. இந்த ஃபுல்லாக அதை காமிக்கிறோம். ரெண்டு விநாயகருக்கு பண்ண போகணுங்கிறதுனால 2 இது வச்சுருக்கிறேன். பாருங்கள், 2 அலங்காரம் இருக்கும். அதுமாதிரி கடைசியில் அலங்காரம் முடிச்சுட்டு 2 விநாயகரையும் காமிப்பேன். இப்போ நம்ம அந்த இதெல்லாம் ஒட்டியாச்சு, இந்த துணியெல்லாம் ஒட்டியாச்சு அது மேலே ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அது முதல்ல ஃபஸ்ட்டு கீழே பேஸ் கொடுத்துடணும். ஏன்னா அதுதான் கீழே பிரிஞ்சு வருங்கிறதுக்காக முதல்ல ஒரு நாட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி கயிறு மாதிரி விற்கும், கடைகள்லாம் விற்கும். அந்த நாட்டுன்னு சொல்லி ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும், திக்காக இருக்கும். அந்த கயிறு நல்லா அழகாக இருக்கும், டிசைனாக இருக்கும். அதை நம்ம அதில் ஒட்டிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மறுபடியும் அது மேலே இன்னொரு லேஸ் மாதிரி உள்ளதை ஒட்டிக்கிறோம். அது அழகுக்காக. இந்த பார்ட்ரு வேணும்ல, எப்போதுமே பார்ட்ரு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த பார்டருக்காக அதை ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு பாருங்க, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன்ஸு ஒயிட் ஸ்டோன் ஒட்டுறேன். இந்த ஒயிட் ஸ்டோனு இதில் மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் அதிகமாக வரும். ஒயிட் ஸ்டோனு, க்ரீன் ஸ்டோனு, ரெட் ஸ்டோனு அப்படின்னு சொல்லி ஸ்டோன்ஸ் நிறையா இதில் ஒட்ட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, க்ரீனும் ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்த ஸ்டோன் அதில் ஒட்டுறோம். அப்புறம் தனித்தனியாக ப்ளூ கலர் ஸ்டோனு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் வரும். அதே மாதிரி தனித்தனியாக ஒட்டியிருக்கிறேன் நான் அதில். முதல்ல நம்ம கீழே ஃபெவிக்ளூ போட்டு ஒட்டினோம். அந்த க்ளூ கன்னால் ஒட்டணும். இது மேலே நீங்கள் க்ளூ கன்னால் ஒட்டக்கூடாது இந்த கிளாத்தில், வெல்வெட் கிளாத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த க்ளூ கன்னை போட்டு தடவி ஒட்டினோம்னா அது அப்படியே வெள்ளையாக எல்லா இடத்துலையும் தெரியும். இதில் மேலே நம்ம அந்த ஃபெவிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். ஃபேப்ரிக் க்ளூன்னு ஒன்று விற்கும், அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதில் தான் ஒட்டி செய்வேன். அப்போ இதில் தடவி அந்த க்ளூ தடவி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா, காஞ்ச பிறகு அந்த க்ளூ காஞ்சி போயிடும், ஒன்றும் தெரியாது. அந்த க்ளூ கன் அந்த இப்போ தடவை நம்மளால் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அந்த க்ளூ நம்ம தடவி ஒட்டிட்டு முடிஞ்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காய விட்டுட்டோம் அப்படின்னா அந்த க்ளூ கன்னு தெரியாது. நம்ம ஒட்டுற அந்த டிசைன் மணியோ கல்லோ அதில் ஒட்டிக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிக்கும். காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த இது தெரியாது. அந்த ஒயிட்டெல்லாம் உள்ளே உறிஞ்சிரும். அந்த வெல்வெட்டில் அது உறிஞ்சிரும், ஒன்றும் தெரியாது. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றா பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்தது கீழே பண்ணோம், கீழே மணி ஓட்டணும். அடுத்தது கை ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை, கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக பண்ணிக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு பண்ணோம்னா தப்பாக போயிடும். அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இந்த ரெண்டு முத்தங்கி அலங்காரமே கிட்டத்தட்ட நான் 20 நாள் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இங்கே டிசைனில் வேகமாக காமிக்கிறேன். ஆனால் இந்த அலங்காரமே கிட்டத்தட்ட நான் 20 நாளைக்கு மேலே பண்ணியிருக்கிறேன். 20 நாளைக்கு மேலே மெனக்கட்டு அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது கொஞ்சமாக பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மேலே அவுட்லைன்லாம் கொடுத்துட்றோம். அவுட்லைன் கொடுத்துட்டதுக்கு பிறகு தான் நம்ம உள்ளே அலங்காரம் பண்ண போகிறோம். முதல்ல அவுட்லைன் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனால் நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டோம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா அது மேலே ஒவ்வொன்றுக்கும் கைக்கு காலுக்கு அப்புறம் அந்த தும்பிக்கைக்கு இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அலங்காரமாக பண்ண போகிறோம். இப்போ வந்து மேலே கிரீடத்துக்கு இந்த ரெட் கலர் ஸ்டோனில் ஒட்டிக்கிறோம். அது மேலே உள்ள அலங்காரம் வரும். சின்ன சின்ன கல்லால் இந்த குந்தன்னு சொல்கிறோம்ல, இந்த சின்ன சின்ன கல்லால் அந்த வைக்கிறோம் பாருங்கள், இந்த குந்தன் இதை வச்சுக்க வேண்டியதான். அது கலரு இது நிறைய கலர் இருக்கும். உங்கள்கிட்ட கலர் என்னென்ன கலர் இருக்குதோ நிறைய கலர், எல்லா கலர்லேயும் விற்கிறது. நமக்கு தேவையான கலர் வாங்கி இது பண்ணிக்க வேண்டியதான். இது சென்னையில் வந்து பிராட்வேயில் போனீங்கன்னா இது ரொம்ப ஹோல்சேலில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இங்கே லோக்கலில் அங்கே பக்கத்தில் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. அங்கே பிராட்வேலாம் போனீங்கன்னா ரொம்ப மின்ட் ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ரெண்டாவது ஹோல்சேலில் மொத்தமாக வாங்கிட்டு வரலாம். ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், விலையில் குறைவாக இருக்கும். பார்த்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோனு அந்த இப்போ ஒட்டுறது பார்த்திங்கன்னா பால் செயின்னு சொல்லுவோம். பால் செயின்னு அதில் ஒட்டியிருக்கிறேன். அந்த ரெண்டு ரெட் கலர் ஸ்டோன் இருக்குது பாருங்கள், நடுவில் ஒயிட் கலர் பால் செயின், அதுக்கு கீழே கோல்டு கலர் பால் செயின் கொடுத்துருக்குறேன். அது ரெண்டுக்கும் நடுவில் அந்த ஒரு மாதிரி கல். அது இந்த கல் நம்ம தனியாக சின்ன கல்லை ஒட்டிட்டு அது மேலேயே பால் செயின் ஒட்டலாம். இருந்தாலும் இப்படியே தனியாக தோடெல்லாம் விற்கிறது, அதை வாங்கி கூட நம்ம ஒட்டிக்கலாம். அங்கங்கே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட் கலரில் கான்ட்ராஸ்ட் இதில் வந்து நம்ம அலங்காரம் பண்ணோம்னா எப்போதுமே நல்லாயிருக்கும். ஒரு ஒயிட்டு கொடுத்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளூ கொடுக்கணும், ஒரு ப்ளூ கொடுத்தா பக்கத்தில் ரெட்டு கொடுக்கணும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பால் செயின் கொடுத்திங்கன்னா பக்கத்தில் கல் கொடுக்குறது, கல்லுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் கொடுக்குறது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றா மாற்றி மாற்றி பண்ணலாம். மல்டி கலர் ஸ்டோன் கூட பண்ணலாம். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸ்டோனு, மேலே ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்குறேன், அதனால் கீழே ரெட் கலர் ஸ்டோனு. அதுமாரி மாற்றி மாற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருப்போம். பொறுமையாக பாருங்கள், அந்த வீடியோ நல்லாயிருக்கும். பார்க்க கொஞ்சம் லேட்டானாலும் வீடியோ நல்லாயிருக்கும். பொறுமையாக பாருங்கள், வீடியோ பாருங்கள். பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுமாரி சேனலில் இதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதில் என்ன நம்ம செஞ்சுருக்குறோம், இல்லை வேறு எதுவும் பண்ணணுமா, வேறு ஏதாவது சுவாமிக்கு அலங்காரம் பண்ணணுமா, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த டிசைன், அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்ன வீடியோ போடலாம், என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெல்லுன்னு வரும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள்.
வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்குது? நல்லா இருக்குது அலங்காரம். கடைசியில் ஃபுல்லாக விநாயகரையும் காமிப்பேன், அதையும் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிட்டு இருந்ததுன்னா அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த இது முதல்ல விநாயகர் மேலே அந்த டை போட்டுட்டு அது மேலே பேப்பர் ஒட்டி 2 லேயர் 3 லேயர் ஒட்டினதுக்கு பிறகு தான் அந்த விநாயகர் டையானது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஒரு ட்ரிப்பு ஒரு பேப்பர் மட்டும் ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது. 2 லேயர் 3 லேயர் ஒட்டிக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து மேலே டிசைன் பண்ணுறதுக்கு, மேலே இந்த மாதிரி மணி எல்லாம் ஒட்டுறதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிசைன் மேக்ஸிமம் முடிஞ்சிருது. இப்போ மேலே வந்து கண் வைக்க போகிறேன். கண் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த விநாயகருடைய இந்த அலங்காரமானது முடிஞ்சிடும். பாருங்கள். நம்ம நிறைய போட்டிருக்கோம் வீடியோ. அம்பாளுடைய அலங்காரம் போட்டிருக்கோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தோரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கிறேன். அதுமாதிரி நிறையா போட்டிருக்கிறேன். பாருங்கள், வீடியோலாம் பார்த்துட்டு வேறு எதுவும் இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எதுவும் போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்குள்ளே நம்ம அதுக்காக மெனக்கட்டு செய்வோம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து ரசித்ததுக்காக எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு அத்தனை வீடியோவும் பாருங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.